சாத்தாங்குளத்தில் 2 பேரும் அடிச்சு கொண்டாங்க. தமிழ்நாடு ஐயோ ஐயோ ஆத்தாடி ஐயாடி ஒரே கூப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு 32 லாக்அப் டெத் மரணம். சிவகங்கையில் ஒரு போலீஸ் அதிகாரி முதலமைச்சருக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரி சொன்னதுனால அடிச்சு கொண்டுட்டாங்க. என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல. இவ்வளவு பெரிய கொடுமை. கஞ்சா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போக முடியல. எல்லாருமே கஞ்சா போட்டு எங்க ஸ்கூல் வாசல்ல முன்னாடி பார்த்தா இந்த ரீன்னு ஒரு கிரீம் சுத்தி வித்துட்டு இருப்பான். இப்ப கஞ்சா 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 கஞ்சான்னு சுத்திட்டு இருக்காங்க. இப்போ யாரு பிடிக்காங்க? போலீஸ் பிடிக்கா? பொறுப்பு டிஜிபி இருக்காங்களா? ஊடகங்கள் நீங்க தொடர்ந்து சொல்றீங்களா? இல்ல. நயினார் நாயந்தன் மீதுன்னா டாயின் 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 போட்டு அடிக்காங்க காலையில இருந்து சாயங்காலம் வர. ஆனா மீடியாக்களை திமுக பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. போன தேர்தல் அறிக்கை திமுக அது ஹீரோ மாதிரி. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. அது ஹீரோ இல்ல, ஹீரோயினும் இல்ல. ஹெராயின் தான் நடக்குது தமிழ்நாட்டில். ஹீரோயின் இல்ல, அவ்வளவு ஹெராயினா நடக்குது தமிழ்நாட்டில். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே சொல்லிட்டாங்க, என்ன எத்தனை தடவை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னு. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மின் கட்டணத்தை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. 300% கூட்டியிருக்காங்க. மின் கட்டணம் 300% கூட்டியிருக்காங்க. 300% கூட்டிட்டு 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு ஒருக்க எடுப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா ஆல்வின்? செய்யல. ஆல்வின் கரெக்டா சொல்றாரு, செய்யலங்க. செய்யல. ஆல்வின் இல்ல, நாடே சொல்லுது. இன்னைக்கு யாருமே செய்யல. இன்னைக்கு எல்லாம் ஏமாத்து வேலை. சரி, 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோடைகால விடுமுறை. கோடைகால விடுமுறை 5 வருஷம் கோடை காலத்து விடுமுறை வரவே இல்லை. என் தம்பி பாக்காரு, சன் டிவியில பாக்காரு. கோடைகால விடுமுறை இந்த அளவு மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ் மக்கள் இனிமேல் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான விடுமுறை கொடுத்துருவாங்க. போற இடங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு முறையா கிடைக்கல அப்படிங்கிறது நேற்று அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. போற இடங்கள் உள்ள கடுமையான நெருக்கடிக்குள்ள மாற்றாரு. பிரச்சாரத்திலே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளா இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கனிமொழி மாநில அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டதாக தொடர்ந்து பேசப்பட்டது. பாளையங்கோட தொகுதியில் கூட அவங்க போட்டிடுவாங்கன்னு பேசப்பட்டது சமூக வலைதளங்கள். ஆனால் அந்த குடும்பத்திலேயே ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இது குறித்து உங்களுடைய கருத்து ஏதாவது? அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம சொல்லலாமா? அவங்க அவர்களுடைய கட்சி பிரச்சனை, அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை பத்தி கருத்து சொல்வது அது நாகரிகமானது இல்லை.